வணக்கம் ஞானசேகரன். ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஆ, ஆ. ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. நான் ஐயா பேசணும் போல இருந்தது. அதுதாங்க ஐயா பேசுறது வர்றது இல்லைங்க ஐயா. சரி, சரி. சொல்லுங்க. ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தா சொல்லுங்க. நான் என்னங்க ஐயா முக்கியமான செய்தி சொல்ல போறேன்? சரி. நீங்க தான் நீங்க தான் அடியனுக்கு சொன்ன முக்கியமான செய்தி சொல்லணும். இந்த தீவிர இந்த மின்சார தொடர்பான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்னீங்க. நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. யூடியூப் பார்க்குறீங்களா? ஆமா, பார்த்துட்டு தான் இருக்கேன் ஐயா. பாப்பாலாம் நல்லா இருக்காங்களா? 2 அக்காவும் பாப்பாவும். ஆ, அவங்களும் நல்லா இருக்காங்க. ஆனா இந்த சரி. அந்த சொல்லுங்க. அ அந்த வந்து இந்த இறந்துவிட்ட அத பயன்படுத்தாத வேஸ்ட் பயன்படுத்தாத பேட்டரி எல்லாம் உயிர்ப்பிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாங்க ஐயா. பாத்துங்க. அந்த கண்ணம்மா பேட்டரி அந்த தலைப்புல சொல்லிட்டீங்களா? எல்லாம் ஆ, நல்லா இருக்கு ஐயா. அந்த தலைப்புல பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. அதுதான் உலகத்துல வரப்போகுது. அதாவது ஆமாங்க. ம அதாவது சாதாரண டீரோசெல் பேட்டரி வந்து ஆ 10 வருஷத்துக்கு தொடர்ந்து எரிவிக்க முடியும். ஓகேங்க ஐயா. ஓகே. அதெல்லாம் பெரிய சாதனையா நீங்க பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் ஆராய்ச்சி கிடையாது பண்ணி ஐயா. நிரூபிக்கணும். அது வந்து இங்கிலாந்துல நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்றேன். சரி. ஓகேங்க ஐயா. நீங்க கூட அந்த 2 டீரோசெல் பேட்டரி வாங்கி 2 டீரோசெல் பேட்டரி வாங்குனீங்கன்னா, அது அப்புறம் ஒரு ரூல் பென்சில் வாங்கணும். 2 கிராஃபைட் பென்சில் அதாவது 2 டீரோசெல் பேட்டரி வாங்குங்க. ஆ அப்புறம் ஒரு இது ரூல் பென்சில் கனமான ரூல் பென்சில் அது 12B நடராஜ் பென்சில் கடையில விக்கும். அது ஒண்ணு வேணும். அப்புறம் 2 எல்இடி வேணும். அவ்வளவுதான். அதுவே 10 வருஷத்துக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். எத்தன வருஷத்துக்கு? ஐயா அது உங்க பக்கத்துல இருந்தா பரவாயில்ல. இல்ல, இல்ல. அடியன் வந்து கரி டீரோசெல் மைண்ட் மாதிரி. டீரோசெல் பேட்டரி கடையில கிடைக்குது. அது சாதாரண சரிங்க ஐயா. டபிள்யூஏ பேட்டரி தான். நீங்க இது போடுறீங்களா, இதுக்கு போடுறீங்களா, கடிகாரத்துக்கு போடுறீங்களா அந்த செல்லு தான். சரிங்க ஐயா. கடிகாரத்துக்கு போடுற செல்லு இருக்கு இல்லையா? ரூ. 10 ஒரு செல்லு அவ்வளவுதான். 2 செல்லு வாங்கணும் அவ்வளவுதான். 2 எல்இடி வாங்கணும். 2 எல்இடி லைட்டு ரூ. 1 2 எல்இடி ரூ. 2 அது இப்ப ஒரு ரூ. 50 செலவுல எப்பவுமே வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கண்டுபிடிப்பு. அது நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆதாரமா இருக்கும். என்னது யாரு வேணாலும் செய்ய முடியுங்கிறது தான் வேல. அதிகபட்சமா அதுக்கு ஒரு ரூ. 50 செலவு. என்னது? சரிங்க ஐயா. நீங்க டியூரோசெல் பேட்டரி 2 வாங்கிட்டு என்கிட்ட சொல்லுங்க. கடையில விக்குது. கடையில எவரிடி பேட்டரியுமே எவரிடி பேட்டரி வாங்குறீங்களா அதே தான். சரிங்க ஐயா. எவரிடி பேட்டரியில வந்து கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும். இது சைனா தயாரிப்பு. இந்த டியூரோசெல் பேட்டரி வந்து பவர் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். கொஞ்சம் விலை அதிகம். ஒரு பேட்டரி வந்து ரூ. 20 2 வாங்கிட்டீங்கன்னா சரி. 10 வருஷத்துக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். அதத்தான் நான் ஆராய்ச்சி பண்றேன். இப்ப வந்து 65 நாளாக 2 எல்இடி தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. யாருனாலும் இத எரிக்கவே முடியாது. ஒரு 6 நாளைக்கு மேல அது ஒரு பேட்டரி சாதாரணமா நீங்க கடிகாரத்துக்கு போற பேட்டரி வந்து டபிள் ஏ பேட்டரி 2 ஏன்னு போட்டிருக்கு. அது ரூ. 10க்கு விக்குது அவ்வளவுதான். அவ்வளோ ரூ. 10 இருக்கும். சில உயர் ரகம் வந்து ரூ. 20 இருக்கும். அது பிரச்சனையே இல்ல. ஆனா இந்த ரூ. 20 பேட்டரியில வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிற 2 தொழில்நுட்பம் அந்த உள்ள கலந்திருக்கிற பொடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அணு உலை மாரி வேலை செய்யுதுங்க. அதான் பெரிய ஆச்சரியம். அணு உலை எப்படி அணு உலை எப்படி கதிர்வீச்சு குடுக்குதோ, அது மாரி இது தானாகவே மின்சாரத்த தருது. அதான் ஆச்சரியமே. சரிங்க ஐயா. சாதாரணமா நீங்க பயன்படுத்துறீங்க. இப்ப நீங்க கடிகாரம் இருக்குது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு செல்ல போடுறீங்க. ஒரு 6 மாசம் ஓடும். அப்புறம் அதுக்கப்புறம் புது செல் மாத்திருவீங்களா இல்லையா? ஆமா. இதே மாரி ரிமோட்ல அப்படித்தான். ரிமோட்ல பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். ரிமோட்ல பார்த்தா அந்த ட்ரிபிள் ஏ பேட்டரி 3 ஏன்னு போட்டிருக்கும். இப்ப நீங்க பயன்படுத்திய பேட்டரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, அத அப்படியே வைங்க. அத எரிச்சு காட்டுறேன். இப்ப பயன்படுத்திய பேட்டரி வச்சிருப்பீங்கள்ல வீட்ல. இல்லையே அது மாதிரி பேட்டில வச்சிருக்கிறது இல்ல ஐயா. இல்ல நீங்க ரிமோட் கண்ட்ரோலுக்கு பயன்படுத்துறீங்களா இல்லையா? அதெல்லாம் பசங்க அப்படி கேட்ட உடனே தூக்கி எடுத்து வெங்காயத்துக்கு போட்டுருவாங்க ஐயா. எதுவும் வச்சிடல ஐயா. இந்த குப்பை வண்டி வந்துச்சுன்னா அதில் வாடி போட்டுருக்குங்க எல்லாம். சரி இனிமேல் பயன்படுத்துனா எடுத்து வைங்க. இல்ல புதுசா 2 வாங்குங்க. ரிமோட் செல் எப்படி இருந்தாலும் ஆ நீங்க சரி. ரிமோட் செல் வாங்குவீங்கல்ல 2 செல்லுலாம் வேலை செய்யாது. சரிங்க ஐயா. முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதான். சரி. செஞ்சீங்கன்னா இது போய் செஞ்சீங்கன்னா கிராமத்து மக்களும் இது செய்கிறார்கள் எனக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். எனக்கு கிராமத்து மக்களும் செய்கிறார்கள்ங்கிறது தான் எனக்கு முக்கியம். சரிங்க ஐயா. ஆமா. ஏற்கனவே எவ்வளவோ முயற்சி பண்ணி இங்கிலாந்துக்கு ஜெர்மனிக்கு ரூ. 2000 செலவு பண்ணி அனுப்பிச்சீங்களே! எவ்வளோ ஒரு புரட்சி அது. அதுதான் நாளைக்கு எதிர்காலத்தில பேசப்போகுது.
நான் எப்படி இருந்தாலும் அத ஆமாங்க ஐயா. கண்டிப்பா உங்க ரிப்போர்ட்டெல்லாம் சொல்லுவேன். அதாவது நான் என்ற சொற்படி கேட்டு ஒரு 5 பேர் அனுப்பியிருக்காங்க. 5 பேர்த்தினுடைய இதும் அங்க போய் நான் நேரடியா நான் போன வருஷம் பாண்டிச்சேரி போயிருந்து நான் கேட்டேன். ஆமா வந்துச்சு எல்லாம் பார்த்தோம். உண்மதான். கையில கையில இந்த புத்தகத்த நான் காட்டப்ப நான் கூடுதலா காட்டும்போது ஏற்கனவே எங்க ஆராய்ச்சி மையத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப நல்லது. ஒண்ணு மட்டும் திரும்ப இப்ப உங்க பேர்ல சொன்னேன் நானு. இருந்தா நம்மளுக்கு தெரியும். சரி. ஆனா இருந்தாலும் 3 போய் சேர்ந்துருச்சு. அதெல்லாம் அது போதும். நமக்கு வந்து கிடைச்சிருச்சு, போயிருச்சுங்க. அதே மாரி இப்ப நீங்கலாம் நீங்க ஒரு கிராமத்துல வந்து ரூ. 2000 செலவு பண்ணி அனுப்புறதுங்கிறது சாதாரணமா உண்மைய உணர்ந்துங்க. அது போய் சேர்ந்துச்சு, சேரல அது வேற. ஆனால் அந்த கடமைய நீங்க செஞ்சு பாருங்க. அதுதான் உங்களுடைய உயர்ந்த ஞானம். சரிங்க ஐயா, எந்த சரிங்க ஐயா. இதுக்காக நீங்க செஞ்சீங்க? இப்ப நானா இத கண்டுபிடிச்சேன். உணவில்லாமல் சரிங்க ஐயா. வாழும் கலைங்கிறது நான் அது வந்து உணவில்லாமல் வாழும் கலை இப்ப தான் பேசினேன். இப்ப பாடம் நடத்திட்டு வர்றேன். இன்னைக்கு வந்து 3ஆம் பாடம் 20வது பகுதி. அது ரொம்ப கொஞ்சம் பெருசு. அது வந்து 3ஆம் பாடத்துல 20வது பத்தி பாடம் நடத்தியிருக்கேன். அதெல்லாம் வந்து இருக்கு. அதுல தான் அப்போ நாம வந்து இந்த பூமி நிலையற்றது நமக்கு தெரியும். எதுவுமே நிலையற்றது. விண்வெளியும் நிலையற்றது. நாம் இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்காகத்தான் இந்த கண்டுபிடிப்பெல்லாம். அத நான் இது தொழிலா இப்ப நெறைய பேர் இப்ப கடந்த 2, 3 மாசமா தீவிர ஆராய்ச்சி பண்றனால, வகுப்பு வந்து ரொம்ப குறைவு. இந்த வருஷமே வகுப்பு நான் நடத்தல. புரியுதுங்களா? யாரும் என் மாணவர் சேரல. இந்த 4 மாசமா யாரும் எனக்கு மாணவர் சேரவே இல்ல. ரொம்ப கடுமையான விதிகள் போடுறனால யாரும் வரல. அது ரொம்ப நல்லது. சரிங்க ஐயா, சரிங்க. கடுமையான விதிகள் போட்டனால யாரும் வர்றதில்ல. க க விதிகள மீறி வர்ற விதிகள் அது யாரோ ஒருத்தர் கூட அந்த சென்னையில கூட அந்த கார்த்திகேயன்னு அடிக்கடி என்கிட்ட பேசுவாரு. எப்பாவது ஒரு நாள் ஆ, நான் முடியாதுன்ட்டேன் நான். அதெல்லாம் முடியாது அப்டின்ட்டேன் நான். ஆ. என்னுடைய மாணவரா சேர்ந்து கல்வி கட்டணம் நான் சொல்ற கட்டணத்த கட்டி, அப்படி சேர்ந்தா மட்டும் தான் நீங்கள் என்ன மாணவர்ன்னு சொல்லணுமே தவிர, நீங்க என்னுடைய இங்கிலீஷின் புத்தகத்த படிச்சுக்கிட்டு, என்னுடைய காணொளிய பார்த்துட்டு, அல்லது எங்கேயோ பயிற்சி பெறல, நீ என் மாணவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்டின்ட்டேன். புரியுதுங்களா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி மழைகில ஏதாவது பேஞ்சிருக்கா? எப்படி இருக்கு? என்னங்க ஐயா? மழை பொழிவு எப்படி இருக்கு? ஏதோ வெயில்லாம் எப்படி இருக்கு? மழை பொழிவு எப்படி இருக்கு? மழைலாம் இல்லைங்க ஐயா, மழைலாம் இல்லைங்க. இங்கெல்லாம் காய்ச்சலா தான்யா இருக்கு. தண்ணி இல்லாம தான்யா இருக்கு. வறட்சியா இருக்கு ஐயா. அதான் போன வருஷம் என்ன மாரி பேஞ்சது, இந்த மாரி இதெல்லாம் எல்லாம் நம்ப முடியாது. அததான் சொல்றேன். ஆமாங்க, ஆமாங்க. சரி, ஆமாங்க ஐயா, ஆமாங்க நம்ம ஐயா. உடல்நிலை எப்படி இருக்கு? சர்க்கரை நோயெல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கா? எப்படி இருக்கு? அதெல்லாம் நார்மலா இருக்கு ஐயா. இப்ப ஒரு வாரத்துல வந்து 4 நாள், 3 நாள் சாப்பிட்டோம்னா, 2 நாள் வாட்டர நார்மலா போட்டோம்னா சரியாயிடுதுங்க ஐயா. அப்படியே போயிட்டு இருக்கு. மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிறீங்களா? மாத்திரைலாம் இல்லைங்க ஐயா. 3 வருஷம் ஆயிப்போச்சு. மாத்திரைலாம் எதுவுமே கிடையாது. மாத்திரையே புடிக்கல. அ ஒரு 4 நாள் சாதம் எடுத்தனாவே எனக்கு வாய் கசப்பு தானா வந்துரும். சரி, வாய் கச வாய் கசப்பு தானா வந்துச்சுனாவே விஷம் ஏறி போச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, உடனே தண்ணீல போட்டுருவோம். வாட்டர்ல போட்டுருவோம் 2 நாள். 2 நாள் வாட்டர்ல போட்டோம்னா வாய் கசப்பு போயிடும். சரி. இப்படிதான் அப்படியே போயிட்டு இருக்கு ஐயா வாழ்க்கை, அடியேன் வாழ்க்கை. எடை எப்படி இருக்கு? அதுவும் இல்லாம எடை எவ்வளவு இருக்கு? தொந்தியெல்லாம் கரைஞ்சிருச்சா? இல்லைங்க ஐயா. அதெல்லாம் மறுபடியும் கூடுதலாயிடுச்சு. பயனேறி வந்துருச்சு. ஐயய்யோ! அப்ப வந்து நாறி போயிரும். உடம்பு நாறி போயிருமேய்யா, கெட்டு போயிரும். கண்ணு குருடாயிரும். ஆமா, 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 ஆமா. மறுபடியும் நீங்க இது ஒரு 6 மாசம் பயிற்சி இருந்தா மட்டும் தான் மறுபடியும் நிலைமைக்கு கொண்டாந்து உடம்பு கொண்டாந்து விட ஆமா. முடிய மாட்டேங்குது. போட்டீங்கன்னா தான் உங்கள நீங்க காப்பாத்திக்கங்க. அவ்வளவுதான். நீங்க உங்களை காப்பாத்தி, அ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி நான் இந்த மாரி வெங்கடேஷன் புத்தகத்த படிச்சேன். ஆ அதுல சொல்ற மாரி பயிற்சி செய்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க. புரியுதுங்களா? முடிஞ்சா செய்யுங்க. சரிங்க ஐயா, சரிங்க, சரிங்க வெங்கடேஷன் ஐயா. புத்தகத்த காட்டி வெங்கடேஷன் புத்தகம் இதுல இருக்குது. யாரு வேணா செய்யலாம். நான் செஞ்சேன். நான் செஞ்சுட்டேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி இனியன் கிட்ட நான் முறையாக அ ஒரு ஆலோசனை ஒரு 2 நாள் நேர்ல தங்கி நான் ஆலோசனை பெற்றேன். அவரு நடத்திய 2 வகுப்புல கலந்திருக்கேன். என்னுடைய இடத்துலயும் அவர் 2 வகுப்பு நடத்தியிருக்காரு. அவரு நடத்திய வகுப்புக்கு நான் போய் திண்டுக்கல்ல கலந்திருக்கேன். 2 வருஷமா திண்டுக்கல் நடத்தி இப்ப 2 வருஷம் ஆச்சுல்ல. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. உங்க வீட்ல நடத்தி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சுல்ல. 3 வருஷம் இருக்கு. 4 ஆமாங்க வருஷம். ஐயா. ஆ. 3 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது ஐயா. ஆ அப்ப எப்படி? ஆயிடுச்சு ஐயா. நடந்தேன். அப்ப அதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல. உடம்பு கெட்டு போச்சுன்னா, அப்புறம் மாரடைப்பு எப்ப வேணாலும் வரும். அதாவது தொந்தி வந்துட்டாப்ப மாரடைப்பு எப்ப வேணாலும் வரும். சரிங்க ஐயா, சரிங்க. மாரடைப்பு வந்தாலே உங்கள போட்டு கொன்னு வரும். புரியுதா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அது யாரும் தப்பிக்க முடியாது. அழுகி போன பெயர். கெட்டுப்போன உடம்பு நீங்க கெட்டுப்போன உடம்பு என்பது வேற. மற்றபடிக்கு நீங்க உடம்பு கெடுத்துக்கிட்டு நீங்க வந்து எந்த வேஷம் போட்டாலும் ஆரோக்கியம் உங்களை விடாது. அது வேற.
அது வேணா உண்மைதாங்க ஐயா. அப்போ உலகில எல்லாமே வேஷம் தாங்க ஐயா. நம்ம நீர் மருத்துவம் பண்றாங்க பெஸ்ட். அதை ஆமா. மட்டும் உணர வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. பரவால்ல. அப்பப்ப கூப்பிடுறீங்க. ரொம்ப நல்லது மகிழ்ச்சி. வாங்க ஒரு முறை வாய்ப்பு இருந்தா எங்கேயாவது ஈரோடு பக்கம் வரதா இருந்தா, ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா, வந்துட்டு போங்க. சும்மா 2 நிமிஷம் பேசிட்டு ஐயா, போலாம். அத விட நம்ம கண்டிப்பா வீடியோலயே கண்டிப்பா ஐயா. பேசிக்கலாங்க. வீடியோல அடிக்கடி பேசுங்க நான் சொல்றேன். தகவல் குடுக்குறேன். சரியா? சரி, ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. மீண்டும் பேசுவோம். நன்றி, நன்றி. வணக்கம். ம். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூங்க ஐயா.